ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 26/1/1970. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். நினைவு யாத்திரையின் சம்பூர்ண ஸ்திதி. பாப்தாதாவும் இங்கு அமர்ந்திருக்கிறாங்க, நீங்களும் அமர்ந்திருக்கீங்க. ஆனால் பாப்தாதாவுக்கும் உங்களுக்கும் இடையில என்ன வேறுபாடு இருக்கு? முன்னர் சாக்கார உருவத்தில் இங்கு அமர்ந்திருந்தாங்க. ஆனால் இப்போ அமரும் பொழுது என்ன உணர்வு ஏற்படுது? சாக்கார உருவத்தில் வரும்பொழுது தந்தை அந்த உடலை கடனாக பெற்று வந்திருக்கிறாங்க அப்படின்னு உணர்ந்தீங்க. இப்போ அவங்க, அதாவது 2 பேருமே சமமாக இருக்கும் அனுபவம் ஏற்படுது. இப்போ அவங்க விருந்தினராக வராங்க, நீங்கள் அனைவரும் உங்களையும் விருந்தினர் அப்படின்னே உணர்றீங்க. ஆனால் நீங்கள் உணர்வதற்கும் தந்தை உணர்வதற்கும் இடையில வேறுபாடு இருக்கு. விருந்தினர் அப்படின்னா அவர் வருவது திரும்பி செல்வதற்காகவே. அவர் இப்பொழுது வந்து பிறகு திரும்பி சென்று விடுவார். அது புத்தியோகத்தினால் ஏற்படும் அனுபவம். ஆனால் உங்களது நடைமுறையில் நேரடியான அனுபவம். இன்னொரு சரீரத்தில் பிரவேசம் செஞ்சு எவ்வாறு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை தந்தைக்கு சமமாக செய்யணும். பிரதி தினமும் குழந்தைகளான நீங்கள் இத்தகைய சமமான ஸ்திதியை அடைந்து வருவீங்க. செயலாற்றுவதற்காக இந்த உடலை கடனாக அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். எதுவரையில் நீங்கள் விருந்தாளி அப்படின்னு நீங்கள் உங்களை உணரவில்லையோ அதுவரையில் நீங்கள் பற்றற்ற நிலையை அடைய முடியாது. யார் அதிகமான பற்றற்ற நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஸ்திதியில் எத்தகைய சிறப்பு காணப்படும்? அவருடைய பேச்சு நடத்தையிலிருந்து அவருடைய உபராம் ஸ்திதியை, அதாவது அப்பாற்பட்ட உயர்ந்த ஸ்திதியை மற்றவர்களும் உணர்வாங்க. எவ்வளவு உயர்ந்த ஸ்திதி இருக்குதோ அவ்வளவு உபராம் ஸ்திதியும் இருந்து வரும். இந்த உடலில் இருக்கின்ற போதிலும் அந்த உபராம் ஸ்திதியை அடையணும். உடல் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு உணரணும். இதனையே நினைவு யாத்திரையினுடைய சம்பூர்ண ஸ்திதி அல்லது யோகத்தினுடைய பிராக்டிக்கல் சித்தி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நடைமுறை பலன்னு சொல்கிறோம். பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே இந்த பற்றற்ற ஸ்திதி உங்களை ஈர்க்கணும். கேட்டு வரும்பொழுதும் கேட்காத மாதிரியான உணர்வு இருக்கும். இத்தகைய உணர்வு மற்றவர்களுக்கும் ஏற்படணும். இந்த நிலையையே கர்மாதீத் ஸ்திதின்னு சொல்கிறோம். கர்மாதீத் அப்படின்னா உடலினுடைய பந்தனத்தில் இருந்தும் முக்தி, அதாவது விடுபட்ட நிலை. கர்மாவை செய்து வந்த போதிலும் அந்த கர்மாவின் கணக்கு, அதாவது பாதிப்பு ஏற்படுவது இல்லை. இப்படி பற்றற்று இருக்கணும், எந்த பற்றும் இருக்கக்கூடாது. கர்மத்தை செய்பவர் வேறு, கர்மம் வேறு. இத்தகைய அனுபவம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வரும். இந்த ஸ்திதியில் இருக்கும்போது அதிகமாக புத்தியை செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு சங்கல்பம் தோன்றியவுடன் எது நடைமுறை பெறணுமோ அது தானாகவே நடைபெறும். இத்தகைய ஸ்திதியை நீங்கள் எல்லோருமே அடைவீங்க. மூல வதனத்துக்கு செல்லும் முன்பாக சூட்சும வதனத்தில் சென்று அங்கு அனைவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கணும். பிறகு உங்களுடைய வீட்டுக்கு சென்று பிறகு உங்களுடைய ராஜ்யத்துக்கு வருவீங்க. இந்த சாக்கார வதனத்தில் எப்படி சந்தித்தீர்களோ அதே மாதிரி சூட்சும வதனத்திலும் அது நிகழும். அந்த பரிஸ்தாக்களினுடைய மேலா வெகு சீக்கிரம் நடைபெறும். பரிஸ்தாக்கள் ஒருவரை ஒருவர் சந்திச்சாங்க, ஆத்மா ஆத்மாவுடன் உரையாடின அப்படிங்கிற அந்த கதைகள் கூட இருக்குது இல்லையா? அத்தகைய அனுபவம் ஏற்படும். கதைகளில் கூறப்பட்டவை நடைமுறையில் அனுபவம் ஆகும். அந்த சந்திக்கும் நாட்களுக்காக அனைவரும் காத்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லோருமே சேவைக்கு நிமித்தமானவங்க. நீங்கள் மற்ற அனைத்தையும் மறந்து இங்கே அமர்ந்திருக்கீங்க. இந்த அவ்யக்த ஸ்திதியில் மனமும் உடலும் வீக்த தேசத்தில் இருக்குது. இப்படி அனுபவம் ஏற்படுதா? நல்லது. உங்களை எந்த தேசவாசியாக கருதுறீங்க? பரந்தாம நிவாசி அப்படின்னு உணர்றீங்களா? அது எவ்வளோ நேரம் நினைவில் இருக்குது?
நாம் பரந்தாம நிவாசி ஆத்மா. இந்த வியக்த தேசத்தில் ஈஸ்வரிய காரிய நிமித்தமாக வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு நினைவு மட்டும் இருக்கட்டும். மதுவனத்துக்கு வந்து முக்கியமாக எந்த நற்குணத்தை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க? மதுவனத்தின் முக்கியமான குணமாவது இனிமை. மது என்றால் மதுரத்தன்மை, அதாவது இனிமை, அன்பு. எவ்வளவு அன்பு இருக்குதோ அவ்வளவு எல்லையற்ற வைராக்கிய விருத்தி. மதுவனத்தின் விசேஷமான குணத்தை தாரணை செஞ்சு சென்றீங்க அப்படின்னா எளிதில் நீங்கள் சம்பூர்ண ஸ்திதியை அடைஞ்சிடுவீங்க. இதன் பிறகு நீங்கள் ஆன்மீக ஆசிரியர்கள் ஆக விரும்பினா முதன்மையான ஆசிரியர்கள் ஆக முடியும். ஏன்னா நீங்கள் எப்படி தாரணை செய்கிறீங்களோ அதே மாதிரி மற்றவர்களையும் அனுபவம் செய்விக்க முடியும். இந்த இரு நற்குணங்களையும் நீங்கள் உங்களிடத்தில் தாரணை செய்யணும். மதுவனத்தின் எல்லைக்கோட்டை தாண்டுவதற்கு முன்னதாகவே இவற்றை உங்களிடத்தில் நிறைத்து செல்லணும். அன்பு மற்றும் எல்லையற்ற வைராக்கியம் ஆகிய இரண்டின் மூலமாகவும் நீங்கள் எந்த சூழ்நிலையையும் எளிதாக எதிர்கொள்ள முடியும். நீங்கள் வெற்றி நட்சத்திரங்கள் ஆவதற்காக இந்த இரு குணங்களையும் மதுவனத்தின் அன்பளிப்பாக நீங்கள் எடுத்து செல்லணும். எங்கேயாவது ஒரு புதிய இடத்துக்கு செல்லும்பொழுது அங்கு எது விசேஷமானது அப்படின்னு கேட்கக்கூடியது வழக்கம். அங்கு பிரசித்தமானதாக நிச்சயமாக எடுத்து செல்வது வழக்கம் இல்லையா? அதே மாதிரி மதுவனத்தின் இந்த இரு நற்குணங்களை உங்களோடு எடுத்து செல்லணும். பிறகு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். தோல்வி என்பது உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைந்துடும். வெற்றி நட்சத்திரம் உங்களுடைய நெற்றியில் ஜொலிப்பதை அனைவரும் பார்ப்பாங்க. ஆகவே நீங்கள் வெற்றி நட்சத்திரங்களா அல்லது முயற்சிக்கும் நட்சத்திரங்களா? என்ன நினைக்கிறீங்க? வெற்றி நட்சத்திரங்களா? உங்களுடைய லட்சத்துக்கு ஏற்ப உங்களுடைய லட்சணம், அதாவது நடவடிக்கை இருக்கும். நாம் புருஷார்த்தி அப்படின்னு நினச்சி வந்தால் உங்களுடைய சிறிய தவறுகளையும் மன்னித்துடுவீங்க. நாம் புருஷார்த்தி தானே அப்படின்னு கருதுறீங்க. ஆகவே இப்பொழுது புருஷார்த்திக்கு பதிலாக வெற்றி சொரூபமாகணும். இன்னும் எவ்வளவு காலம் புருஷார்த்தி அப்படிங்கிற அந்த நிலையிலேயே இருப்பீங்க? நீங்கள் வெற்றி சொரூபம் அடைந்தால்தான் மற்ற ஆத்மாக்களுக்கும் வெற்றி அடையும் அந்த வழியை காட்ட முடியும். மாறாக நீங்களே இறுதி வரையில் புருஷார்த்தம் செஞ்சுட்டே வந்தால் சங்கமயுகத்தினுடைய பலனை எப்பொழுது அனுபவம் செய்வீங்க? இந்த வாழ்க்கை முழுவதையுமே புருஷார்த்தம் செய்வதிலேயே கழிச்சிடுவீங்களா? இந்த சங்கமயுகத்தினுடைய பலனை தெளிவாக அனுபவம் செய்ய மாட்டீங்களா? சங்கமயுகத்தின் புருஷார்த்தத்தினுடைய பலன் என்ன? வெற்றி. ஆகவே வெற்றி சொரூபத்தை நிச்சயப்படுத்தினா வெற்றி ஏற்பட்டு வரும். நாம் வெற்றி நட்சத்திரங்கள் அப்படின்னு கருதினால் தோல்வி எங்கிருந்து வரும்? சர்வ சக்திவானான தந்தையின் குழந்தைகள் ஒருபொழுதும் தோல்வி அடைய முடியாது. உங்களுடைய நெற்றியில் வெற்றி நட்சத்திரத்தை பார்க்குறீங்களா அல்லது பிறகுதான் பார்ப்பீங்களா? வெற்றி என்பது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது இல்லையா? இப்போ காலம் மாறி வருது. காலம் மாறும்பொழுது உங்களுடைய புருஷார்த்தம் கூட மாறும் இல்லையா? இப்பொழுது தந்தை தமது வெற்றி சொரூபத்தை காட்டிவிட்டார். ஆகவே குழந்தைகளும் இந்த வியக்த தேசத்தில் இருந்த போதிலும் வெற்றி சொரூபத்தை காட்ட மாட்டீங்களா? உங்களை வெற்றி மூர்த்தி அப்படின்னு எப்பொழுதும் கருதணும். நிச்சயம் என்றால் வெற்றின்னு அர்த்தம். ஆகவே உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்பவே செயலும் அமையும். நம்பிக்கையில் குறைவு இருந்தால் செயலிலும் குறை இருக்கும். நினைவு சக்திசாலியாக இருந்தால் ஸ்திதி மற்றும் செயலும் சக்திசாலியாக ஆகிடும். ஆகவே உங்களுடைய ஸ்மிருதியை, அதாவது நினைவை பலவீனமாக ஆக்காதீங்க. சக்தி தலம் மற்றும் பாண்டவர்கள் எப்பொழுதுமே தோல்வி அடைவார்களா? பாண்டவர்கள் சென்ற கல்பத்தில் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது நினைவு இருக்குதா? வெற்றி பெற்றாங்க. ஆகவே இப்போ உங்களுடைய ஸ்மிருதியை உயர்ந்ததாக செய்யுங்க. இப்போ இந்த சங்கம யுகத்தில் வெற்றி திலகத்தையும் பிறகு இந்த வெற்றி திலகத்தினால் ராஜ்ய திலகத்தையும் அடைவீங்க. இந்த வெற்றி திலகத்தை ஒருவரும் அழிக்க முடியாது. அத்தகைய நிச்சயம் இருக்குதா? வெற்றி ரத்தனமாக இருப்பவருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்து வரும். அவர் ஒருபொழுதும் தோல்வி அடையவே முடியாது. பல பிறவிகளாக தோல்வியை அடைஞ்சு வந்தீங்க.
இப்போ வெற்றி அடைந்த பிறகு ஏன் தோல்வி ஏற்படுது? வெற்றி நமதே. இத்தகைய நம்பிக்கையோடு இருக்கணும். குழந்தை இந்த ஞானத்தை கடைபிடிக்க இயலலை அப்படின்னா என்ன செய்வது? எவராது இந்த ஞான மார்க்கத்தில் செல்ல முடியல அப்படின்னா திருமணம் செய்ய வேண்டியிருக்கும். அவர்களுடைய பலவீனத்தையும் உங்களிடத்திலிருந்து அகற்றிவிடணும். இத்தகைய ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் அவங்களுக்கு திருமணம் செய்து வைப்பது அவசியமாகும். சாட்சியாக இருந்து செஞ்சிடுங்க, அது உங்களுடைய கடமை. ஆனால் அதில் ஆர்வம் இருக்கக்கூடாது. அதை ஒரு கடமையாக கருதணும். அவங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என ஆர்வத்தோடு செய்வது ஒரு வகை, நிமித்தமாகி கடமையை நிறைவேற்றுவது வேறு ஒரு வகை. சகல ஆத்மாக்களுக்கும் ஒரே நேரத்தில் இந்த பிறப்புரிமையை அடைவதற்கான பாகம் இல்லை. அவங்க தந்தையினுடைய அறிமுகத்தை அடைவதும் முக்கியமே. அவங்க தந்தையை அறிந்து கொள்ளவும் வேண்டும். ஆனால் சிலருக்கு பாற்று இப்போது இருக்குது, வேறு சிலருக்கு பின்னர் தான் பாற்று இருக்கும். விதைகளிலும் சில உடனடியாக வளர்ந்து பலன் தருகின்றன, வேறு சில சிறிது காலம் தாழ்த்தி பலன் தருகின்றன. அதே மாதிரி இங்கும் ஒவ்வொருவருக்கும் தத்தம் பாற்று இருக்குது. கடமை என்று கருதி செய்தால், அதாவது திருமணம் செய்தால், மாயையினுடைய வியாதி உங்களை பாதிக்காது. இல்லையில் வாயு மண்டலத்தின் பாதிப்பு உங்களை தாக்கலாம். இதனால் கடமை என்று கருதி செய்யணும். கடமை மற்றும் விருப்பத்துடன் என்பதில், அதாவது ஹிந்தியில் ஒரு புள்ளி தான் வித்தியாசம். ஆனால் பிந்தி, அதாவது ஆத்மா சொரூபத்தில் இல்லாத காரணத்தால் கடமை வியாதியாக ஆகிடுது. பாபாவுக்கு உதவியாளராக இருப்பதற்கு சதா உதவி கிடைத்து வருகிறது. ஒவ்வொரு காரியத்திலும் அவருக்கு பாபாவின் உதவி கிடைக்குது அப்படிங்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்படுதா? ஒருவர் பிறரின் நற்குணத்தை பார்த்து அவர்களை முன்னிலையில் வைக்கணும். மற்றவரை முன்னிலையில் வைப்பது அப்படின்னா உங்களையே முன்னேற செய்வது. சிவ ஜெயந்தியின் போது ஒளியை பரப்புவது மிகவும் எளிது. எவ்வளவு தைரியம் இருக்குதோ அவ்வளவு செய்யுங்க. ஏன்னா இந்த சேவையை செய்வதற்கும் சந்தர்ப்பம் குறைந்து விடும்படியான அந்த காலம் வரப்போகிறது. ஆகவே எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. தவறு ஏன் ஏற்படுது என்பது பற்றி ஆழ்ந்து சிந்தனை செய்யுங்க. இந்த தவறு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத அந்தர்முகியாகி யோசனை செய்யணும். இது மாயையினுடைய உருவம். நான் படைப்பவரான தந்தையினுடைய குழந்தை. இவ்வாறு ஏகாந்தமாக அமர்ந்து உள்ளூர உரையாடுங்க. ஞானத்தை கடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். எங்கு சென்றாலும் அங்கு ஒரு ஞாபகார்த்தத்தை விட்டு வர வேண்டும். அங்கிருந்து ஒன்றை கொண்டு வர வேண்டும். ஆகவே மதுவனத்தின் எந்த ஞாபகார்த்தத்தை விட்டு செல்றீங்க? ஒவ்வொரு ஆத்மாவிடத்திலும் இந்த ஈஸ்வரிய அன்பு மற்றும் சகயோகம் ஆகிய ஞாபகார்த்தத்தை விட்டு செல்லணும். நீங்கள் எந்த அளவு ஒருவருக்கொருவர் அன்பு நிறைந்த சகயோகியாக ஆகிறீங்களோ அந்த அளவு மாயினுடைய விக்னங்களை, அதாவது தடைகளை விளக்குவதற்கு சகயோகம், அதாவது உதவி கிடைக்கும். சகயோகம் அளிப்பது அப்படின்னா சகயோகத்தை அடைவது. குடும்பத்திற்கு ஆன்மீக அன்பை அளிக்கணும். மாயையை வெற்றி கொள்வதற்கு சகயோகத்தை பெற வேண்டும். இந்த கொடுக்கல் வாங்கலுக்கான கணக்கு சரியாக இருக்கும். இந்த சங்கமயுகத்தில் தான் அநேக பிறவிகளுக்கான சம்பந்தத்தை உருவாக்க வேண்டும். அன்புதான் சம்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான சாதனம். துணியை தைப்பதற்கு நூலை உபயோகிப்பதை போன்றே எதிர்காலத்திற்கான சம்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான சாதனம் இந்த அன்பு என்கின்ற நூல். இங்கு எவ்வாறு உருவாக்குகிறீர்களோ அவ்வாறு அங்கே ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சம்பந்தம் கிடைக்கும். இதை உருவாக்குவதற்கான காலம் மற்றும் இடமும் இதுதான். மற்ற அனைவரிடத்திலும் உள்ள அன்பு துண்டிக்கப்படும் போதுதான் இந்த ஈஸ்வரிய அன்பையும் ஏற்படுத்த முடியும். ஆகவே மற்ற அனைவரிடத்திலும் கொண்டுள்ள அன்பை அகற்றி ஒரே ஒருவருடன் அன்பை ஏற்படுத்த வேண்டும். அந்த அநேகரிடத்தில் இருக்கும் அன்பு கஷ்டத்தை அளிக்கிறது. இந்த ஒரே ஒருவரின் மீது கொள்ளும் அன்பு நிரந்தரமாக உங்களை பரிபக்குவம் ஆக்க வல்லதாகும். அநேகரிடத்தில் உள்ள அன்பை துண்டித்து ஒரே ஒருவரிடத்தில் இணைக்க வேண்டும். துண்டிக்காமல் அதை இணைக்க முடியாது.
இப்பொழுது ஏதாவது ஒன்றில் குறைவு இருந்தால் அதை இப்பொழுது நிறைவு செய்ய முடியும். பிறகு அந்த காலமும் முடிந்துவிடும். இவ்வாறு உணர்ந்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும். இப்போ நீங்கள் தீவிர புருஷார்த்தியா அல்லது சாதாரண புருஷார்த்தியா? தீவிர புருஷார்த்தி மனதனுடைய சங்கல்பங்களிலும் தோல்வி அடைய மாட்டாங்க. இத்தகைய ஸ்திதியை உருவாக்கணும். சங்கல்பங்களிலும் கூட மாயையிடம் தோல்வி அடையக்கூடாது. இத்தகையவரே தீவிர புருஷார்த்தி எனப்படுறாங்க. அவர் சுத்த சங்கல்பங்களால் முன்கூட்டியே மனதில் நிறைத்து விடுவதனால வேறு எந்த சங்கல்பமும் உருவாக்குவது கிடையாது. முழுமையாக நிறைந்திருந்தால் ஒரு சொட்டு கூட அதிகமாக அதில் ஊற்ற முடியாது. இல்லையேல் அதுவும் அத்தோடு கலந்துவிடும். ஆகவே இங்கும் வீண் எண்ணங்கள் வருவதற்கே இடமில்லாதவாறு மனம் சுத்த சங்கல்பங்களால் நிறைந்திருக்கணும். இவ்வாறு நீங்கள் உங்களை பிஸியாக வைத்திருங்க. மனதை பிஸியாக வைத்திருக்க எந்த யுக்திகள் அளிக்கப்படுகின்றனவோ அவற்றை நீங்கள் முழுமையாக பிரயோகம் செய்வதில்லை. இதனால் தான் வீண் எண்ணங்கள் வந்துடுது. ஒரு புறம் பிஸியாக வைத்திருந்தால் மறுபுறம் வீண் எண்ணங்களிலிருந்து தப்பிடுவீங்க. ஞான சிந்தனை செய்வதற்கு எண்ணற்ற கஜானாக்கள் இருக்குது. இவற்றால் மனதை பிஸியாக வைத்திருக்கணும். காலம் விரைவாக சென்று கொண்டிருக்குது. அதே மாதிரி உங்களுடைய புருஷார்த்தமும் விரைவாக செல்கின்றதா? காலம் விரைவாக செல்லும் பொழுது உங்களுடைய புருஷார்த்தம் தொய்வாக, அதாவது மெத்தனமாக இருந்தால் முடிவு என்ன ஆகும்? காலம் முன்னேறி சென்றுவிடும். புருஷார்த்தி பின்தங்கிடுவாங்க. காலம் அப்படிங்கிற அந்த வண்டியை பிடிக்க முடியாது. சவாரி செய்ய வேண்டியவர் பின்தங்கிடுவாங்க. காலத்தினுடைய வேகம் எந்த அளவு காணப்படுது? காலத்தின் கடந்தவை கடந்து சென்றவையாக மாற்றுவதில் தீவிரமாக காணப்படுது. அதே விஷயங்களை காலம் எப்பொழுதாவது திரும்ப கொண்டு வருதா? ஆகவே புருஷார்த்தத்திலும் எந்த குறை இருந்தாலும் கடந்தவற்றை கடந்து சென்று விட்டன என்று கருதி ஒவ்வொரு வினாடிலும் முன்னேறி சென்றால் காலத்துக்கு சமமாக நீங்களும் விரைந்து செல்ல முடியும். காலம் படைப்பு இல்லையா? படைப்பில் இந்த குணம் இருந்தால் அதே குணம் படைப்பவரிடத்திலும் இருக்க வேண்டும். நாடகம் படைப்பு. ஆகவே படைப்பவனுடைய குழந்தைகள் நீங்கள் தான் இல்லையா? ஆனால் படைப்பவரினுடைய குழந்தைகள் படைப்பை விட ஏன் பலவீனமாக இருக்கீங்க? இந்த நாடகத்தில் ஒவ்வொரு வினாடியும், அதாவது எது கடந்து விட்டதோ, எந்த உருவத்தில் கடந்து விட்டதோ அது மீண்டும் இந்த கல்பத்தில் வர முடியாது. 5000 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் மீண்டும் வரும் என்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் வைத்திருங்க. ஆகவே பலவீனங்களை ஏன் மீண்டும் மீண்டும் கொண்டு வரீங்க? இந்த பலவீனங்கள் மீண்டும் வராவிட்டால் உங்களுடைய புருஷார்த்தம் தீவிரமாகும். பலவீனங்கள் அகன்றுவிட்டால் அந்த இடத்தை சக்திகள் நிறைவு செய்யும். மாறாக பலவீனங்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தால் அந்த சக்திகள் வருவதற்கு இடம் இருக்காது. ஆகவே நடந்தவற்றை நடந்து முடிந்தவைகளாக கருதுங்க. பலவீனங்களால் ஏற்பட்ட விஷயங்கள் சங்கல்பங்களில் கூட வரக்கூடாது. அவை சங்கல்பத்தில் வந்தால் பிறகு சொல் செயலிலும் வந்துவிடும். அந்த பலவீனத்தை சங்கல்பத்திலேயே அழித்திட்டால் சொல் செயலில் அது வராது. இதனால் எண்ணம், சொல் மற்றும் செயல் ஆகிய மூன்றும் சக்திசாலியாக ஆகிவிடும். கெட்டவற்றை உடனேயே தூக்கி எறிந்து விடுவது வழக்கம் இல்லையா? நல்லவற்றை உபயோகப்படுத்துகிறோம். இவ்வாறே கெட்ட விஷயங்களை தூக்கி வெளியே எறிந்து விடுங்கள். இவ்வாறானால் காலம் புருஷார்த்தத்தை விட முந்தி செல்ல முடியாது. காலத்துக்கு முன்பாகவே நாம் தயாராகி விடணும். மாறாக காலம் வரும்பொழுது நாம் முன்கூட்டியே தயாராக இருக்கவில்லை அப்படின்னா காலம் சிறிது தாமதித்தால் நன்றாயிருக்குமே அப்படின்னு சிந்திக்க நேரிடும். பந்தனத்தில் இருப்பவர்களுடைய யோகம் அதி தீவிரமாக இருக்கும். ஏன்னா எந்த விஷயத்தில் மற்றவர் தடுக்கிறாரோ அந்த விஷயத்தின் மீதே புத்தி ஈடுபட்டு இருக்கும். வீட்டில் இருந்தவாறே பாபாவினுடைய சரித்திரத்தை அனுபவம் செய்ய முடியும். ஆனால் அதற்கு மிகுந்த ஆர்வம், அதாவது லகன் தேவை. இத்தகைய லகன் ஸ்திதியில் ஒருவர் இருந்தால் தடையாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த பந்தனம் துண்டிக்கப்பட்டுடும். ஒரே ஒரு நினைவே அநேக பந்தனங்களை துண்டிக்க வல்லது. ஒருவருடன் நினைக்க வேண்டும், அநேகவற்றிலிருந்து துண்டிக்க வேண்டும். ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு எவரும் இல்லை. இத்தகைய ஸ்திதி அமைந்துவிட்டால் அனைத்து பந்தனங்களும் அழிந்துவிடும்.
எந்த அளவு ஆழ்ந்த அன்பு இருக்குதோ அந்த அளவு மிகுந்த சகயோகம் கிடைக்கும். சகயோகம் குறைவு என்றால் அதற்கு காரணம் அன்பு குறைவாக இருப்பதே ஆகும். ஆகவே ஆழ்ந்த அன்பின் மூலமாக பாபாவிடம் இருந்து மிகுந்த உதவியை அடைய வேண்டும். சென்ற கல்பத்தை போன்றே இப்பொழுதும் உங்களுடைய அதிகாரத்தை அடைவதற்காக இங்கு வந்தடைந்து விட்டோம் என்று உணர்றீங்களா? நாம் தான் சென்ற கல்பத்தில் இருந்தோம், இப்பொழுது மீண்டும் நாம் நிமித்தமாகிறோம் என்கிற நினைவு வருகிறதா? எவரிடத்தில் இந்த போதை இருக்குதோ அவருடைய முகத்தில் குஷி மற்றும் ஜோதி ரூபம் விளங்கும். அவருடைய முகத்தில் அலௌகீக அவ்யக்த பிரகாசம் காணப்படும். அவருடைய கண்களில் உதடுகளில் சதா அளவற்ற குஷியை காணலாம். அதை காண்பவர்களும் தங்களுடைய துக்கத்தை மறந்து விடுவாங்க. துக்கத்தில் இருக்கும் ஒரு ஆத்மா தமக்கு குஷியை ஏற்படுத்த ஏதாவது ஒரு வழியை தேடுகின்றார் அல்லவா? ஆகவே உங்களுடைய முகம் அவருக்கு குஷியை அளிக்கணும். பேசாமலேயே உங்களுடைய உதடுகள் அந்த சேவை செய்யணும். இக்காலத்தினர் நிலை கண்ணாடியை பார்த்து தமது முகத்தை அலங்கரித்துக் கொள்றாங்க இல்லையா? அதே மாதிரி ஆத்மாக்களாகிய உங்களுடைய அலங்கரிக்கப்பட்ட உருவம் காணப்படட்டும். சர்வ சக்திவான தந்தையின் குழந்தைகளான உங்களிடத்தில் சக்திகள் இல்லை அப்படின்னா எப்படி? அவ்வாறெனில் உங்களுடைய புத்தி அப்படிங்கிற அந்த மின் கம்பியில ஏதோ ஒரு குறை இருக்க வேண்டும். மின் கம்பியை இணைக்க பல யுக்திகள் வழங்கப்படுது இல்லையா? அவற்றை பயிற்சி செய்யுங்க. அதை மற்றவற்றிலிருந்து துண்டிக்காவிட்டால் அதனுடைய இணைப்பும் சரிவர இருக்காது. சிறிது காலத்திற்கு அது இணைந்திருக்கும், பிறகு அது துண்டிக்கப்பட்டுடும். ஆகவே அநேக பந்தனங்களை துண்டித்து ஒருவருடன் மட்டுமே இணைக்க வேண்டும். இதற்கு சகவாசமும் தேவை, கவனமும் தேவை. ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு சங்கல்பத்தின் மீதும் கவனம் செலுத்தணும். எந்த ஒரு எண்ணம் எழும்போதும் அது சரியானதா அல்லது இல்லையா என்பதை சோதனை செய்யணும். இவ்வளவு கவனம் சங்கல்பத்தின் மீது இருந்தால் சொல்லும் சரியானதாக இருக்கும் மற்றும் செயலும் சரியானதாக இருக்கும். சங்கல்பம் மற்றும் சமயம் ஆகிய இரண்டும் சங்கமயுகத்தின் முக்கியமான கஜானாக்கள். இவற்றின் மூலமாக மிகுதியாக வருமானம் செய்ய முடியும். ஸ்தூலத்தனத்தை நன்கு சிந்தித்து ஒரு பைசா கூட விரயம் ஆக்கக்கூடாது அப்படின்னு கவனத்தோடு உபயோகப்படுத்துவதைப் போலவே இந்த சங்கமயுகத்தின் சங்கல்பம் மற்றும் சமயம் ஆகிய இரண்டும் வீணாகக்கூடாது. இதில் கவனம் செலுத்த வேண்டும். சங்கல்பம் சக்திசாலியாக இருந்தால் இந்த சங்கல்பத்தின் ஆதாரத்தில் சத்தியுகத்தினுடைய உலகம் உங்களுக்கு கிடைக்கும். மாறாக சங்கல்பம் பலவீனமானதாக இருந்தால் உங்களுக்கு திரேதாயுகத்தின் உலகம்தான் கிடைக்கும். முழு கல்பத்திலேயே இந்த கஜானாக்கள் வேறு ஒருபொழுதும் கிடைக்காது. ஆகவே மிகவும் சிரமப்பட்டு இந்த ஒரு நேரத்தில் மட்டுமே கிடைக்கும். இவற்றிற்கு எவ்வளவு மதிப்பளிக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்துவிட வேண்டும். பிற்பாடு ஏற்கனவே செய்யப்பட்ட ஒன்றை தான் பார்க்க முடியும். எதையும் அப்பொழுது செய்ய முடியாது. இப்பொழுதுதான் செய்ய முடியும். அதற்கு இப்பொழுது மிக குறுகிய அவகாசமே இருக்குது. மிகுந்த காலம் கழிந்து விட்டது, இப்பொழுது மிக குறைவான காலமே எஞ்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்கிறீங்க. ஆனால் அவ்வாறு நீங்கள் உணர்றீங்களா? மிக குறுகிய காலமே இருக்குது, ஆனால் செய்ய வேண்டியது அதிகம். இன்றைக்கு பிறகு இந்த பலவீனமான விஷயங்கள் இருக்காது அப்படிங்கிற அந்த திட சங்கல்பம் செய்யணும். இந்த சமஸ்காரம் மீண்டும் என்னிடத்தில் தோன்றிவிட மாட்டேன், இந்த வீணெண்ணம் மீண்டும் தோன்றுவதற்கு ஒருபொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன். இப்பொழுது இத்தகைய திடமான உறுதி எடுக்கிறீங்களோ அப்போதான் பிரத்யட்சமான பலன் கிடைக்கும். இப்பொழுது காலம் மாறி வருது, ஆகவே நீங்களும் மாற வேண்டும். இப்பொழுது கவனக்குறைவான புருஷார்த்தம் செய்வதற்கான காலம் கடந்து விட்டது. தீவிரமான புருஷார்த்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் ஒரு மெத்தனமாக புருஷார்த்தம் செய்தால் இதை என்னவென்று சொல்வது? ஆகவே இப்பொழுது சுய உணர்வுக்கு வாங்க. அடிக்கடி மூர்ச்சை அடையாதீங்க. இந்த சஞ்சீவினி மூலிகையை சதா உடன் வைத்திருந்து சதா சுய உணர்வோடு இருங்க. செய்து விடுவோம், இது நடந்துவிடும், பின்னர் பார்ப்போம் என்கின்ற வார்த்தைகள் இப்பொழுது வெளிவரக்கூடாது. இந்த வார்த்தைகளை நெடுங்காலமாக கேட்டு வந்தோம். இப்பொழுதே செய்து காட்டுகிறோம் பாபா என்பதையே பாப்தாதா கேட்க விரும்புகின்றார். உங்களுடைய நடத்தையில் அலகுகித்தை கொண்டு வாங்க. அப்போ நடத்தையினுடைய ஈர்ப்பு,
லௌகிக உறவினர்களை தானாகவே கவர்ந்து ஈர்க்கும். உறவினர்களிடத்தில் பேச்சு எடுபடாது, நடத்தை தான் ஈர்க்க வல்லது. இப்போது நீங்கள் வெகு விரைவாக முன்னேற வேண்டும். அனைவருடைய முன்னிலையிலும் நீங்கள் ஒரு முன் உதாரணமாக திகழுமாறு நீங்கள் மாறி காட்ட வேண்டும். இப்பொழுது ஒரு வினாடியை கூட வீண் செய்யக்கூடாது. இவ்வாறு நீங்கள் சோதனை செய்ய முடியும். இப்பொழுது மிக குறுகிய காலமே இருக்குது. காலமும் எல்லையற்ற வைராகிய விருத்தியை உருவாக்குது. ஆனால் காலத்திற்கு முன்பாகவே எவர் தன் சுய முயற்சியினால் வைராக்கியத்தை அடைகிறாரோ அவருக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். எவர் தாமாகவே வைராகியம் கொள்ள முடியவில்லையோ அவருக்கு காலம் உதவி செய்யும். ஆனால் அதன் பலன் அவருக்கு கிடைக்காது, காலத்துக்கே கிடைக்கும். எவ்வளவு முறை பாப்தாதாவை சந்திச்சிருக்கீங்க? இந்த பிறப்புரிமை பல முறை கிடைச்சிருக்குது அப்படிங்கிற அந்த நினைவு இருக்குதா? இது எவ்வளவு மகத்தான உரிமை! மற்றவர்கள் மிகுந்த பிரயத்தனம் செய்தாலும் கிடைக்காதது. அது இப்பொழுது உங்களுக்கு சகஜமாக பிராப்தி ஆக கிடைச்சிருக்குது. இத்தகைய அனுபவம் உங்களுக்கு ஏற்படுகின்றதா? இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? புருஷார்த்தம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த இரண்டையும் உணர்றீங்களா? காலம் குறைவாக இருக்குது. மிகுந்த புருஷார்த்தம் செய்ய வேண்டி இருக்குது. சில மாணவர்கள் இறுதி நேரத்தில் வந்து பரீட்சை எழுத வேண்டும் அப்படின்னா அந்த குறைந்த நேரத்தில் எவ்வளவு தீவிர முயற்சி செய்ய வேண்டி இருக்குது. காலம் விரைந்து செல்லுது. அதற்கேற்ற புருஷார்த்தம் நடைபெறுகிறதா? எப்பொழுது என்கின்ற சொல்லை நீக்கணும். தீவிர புருஷார்த்தி எப்பொழுது என்பதற்கு பதிலாக இப்பொழுதே அப்படின்னு சொல்வாங்க. இப்பொழுது முதலே செய்வேன் அப்படிம்பாங்க. இந்த சங்கமிகத்தினுடைய ஒரு வினாடி கூட எவ்வளவு மகத்தானது! ஒரு வினாடி வீணானால் எவ்வளவு சம்பாத்தியம் வியர்த்தமாகிடுது. முழு கல்பத்திற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கு இந்த குறுகிய காலமே இருக்குது. ஒரு வினாடி பன்மடங்கு சம்பாத்தியத்தை அளிக்கவும் வல்லது. அந்த ஒரு வினாடி 1000 மடங்கு நஷ்டத்தை ஏற்படுத்த வல்லதும் ஆகும். இவ்வாறு காலத்தினுடைய மகத்துவத்தை உணர்ந்து அடியெடுத்து வைப்பதை விரைவுபடுத்துங்க. பிரச்சனைகள் உருவாகி வரத்தான் செய்யும். பிரச்சனைகளை மாற்ற வல்லதாக உங்களுடைய ஸ்திதி சக்தி மிக்கதாக இருக்க வேண்டும். பரஸ்திதியின் ஆதாரத்தில் உங்களுடைய ஸ்திதி அமையக்கூடாது. ஸ்திதி பரஸ்திதியை மாற்ற வல்லது. ஏன்னா சர்வ சக்திவானான தந்தையின் குழந்தைகள் நீங்கள். ஆகவே ஈஸ்வரிய சக்தி பரஸ்திதியை மாற்ற முடியாதா என்ன? படைப்பவரினுடைய குழந்தைகள் படைப்பை மாற்ற முடியாதா என்ன? படைப்பு அதிக சக்தி உடையதா அல்லது படைப்பவர் அதிக சக்தி உடையவரா? படைப்பவரின் குழந்தைகள் எவ்வாறு படைப்புக்கு அடிமையாக முடியும்? அதிகாரி ஆக வேண்டுமா அல்லது அடிமையாக வேண்டுமா? எவ்வளவு அதிகாரத்தை அடைகிறீங்களோ அவ்வளவு பரஸ்திதியும் மாறிடும். மாறாக அதை பின்தொடர்ந்து வந்தால் அது மேலும் உங்களை எதிர்கொள்ளும். பரஸ்திதியின் பின்னால் செல்வது ஒருவர் தன் நிழலை தன் கையிலேயே பிடிக்க முயற்சிப்பது போலாகும். அந்த நிழல் மேலும் விலகி போய்கொண்டே இருக்கும். ஆகவே இவ்வாறு செய்வதை விட்டுவிடுங்கள். வாயுமண்டலத்தை மாற்றுவது மிக எளிது. ஒரு சிறிய அகர்பத்தி அல்லது நறுமண பொருள் கூட வாயுமண்டலத்தை மாற்றுது. ஆகவே ஞானத்தின் சக்தியினால் வாயுமண்டலத்தை மாற்ற முடியாதா? வாயுமண்டலத்தை சதா தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். உலகினர் என்ன பேசினாலும், எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இல்லையோ அதை கேட்டும் கேளாதவாறு இருக்க வேண்டும். உடல் அங்கு இருக்கலாம், ஆனால் மனம் அங்கு இருக்கக்கூடாது. உடல் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அது அங்கு இல்லாத உணர்வு ஏற்படுது. இத்தகைய அனுபவம் பல முறை ஏற்படுகின்றன. உடல் மூலமாக மற்றவருடன் இருக்க வேண்டியிருக்கலாம், ஆனால் மனதின் மூலமாக அங்கு இருக்க வேண்டியதில்லை. இதற்காக சிறிது கவனம் செலுத்தினாலே போதும். தைரியத்துடன் அடியெடுத்து வைக்காவிட்டால் நாம் அடைய வேண்டிய இடம் மிக உயரத்தில் இருப்பதாக உணர்வீங்க. அடியெடுத்து வைத்துவிட்டால் லிஃப்டில் செல்வதைப் போல உடனடியாக அங்கு சென்றடைஞ்சிருவீங்க. தைரியம் கொண்டால் செங்குத்தான சிகரமும் ஒரு லிஃப்ட் போல ஆகிடும். ஆகவே தைரியம் அப்படிங்கிற அடியெடுத்து வைங்க. உலகத்தின் நியமங்களை தியாகம் செய்யுங்க. தைரியம் கொண்டால் போதும். ஒவ்வொருக்கொருவர் உதவி செய்வது பெரிய லிஃப்ட் ஆகும். பிரச்சனைகள் வரவே செய்யும். ஆனால் உங்களுடைய ஸ்திதி சக்திசாலியானதாக இருக்கணும்.
அப்பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ப அதற்கான வழியும் உங்களுக்கு தெரிய வரும். சமயத்துக்கு ஏற்ற யுக்தி தெரியல அப்படின்னா உங்களுடைய யோக பலம் குறைவாகது என்று உணரணும். யோக யுக்தி, அதாவது பாபாவுடைய நினைவு நிலை இருந்தால் உதவியும் கிடைக்கும். யதார்த்தமான புருஷார்த்தியிடம் இத்தகைய சக்தி இருக்கும். அதிகமாக சிந்திக்க வேண்டியதும் இல்லை. அநேகரிடத்தில் உங்களுக்கு பற்று இருந்தால் மாயையினுடைய அக்னியும் உங்களை பிடிக்கும். ஆகவே பற்று இருக்கக்கூடாது. கடமையை நிறைவேற்ற வேண்டும், ஆனால் அதில் பற்று இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழுமாறு நீங்கள் சக்தியுடன் விளங்க வேண்டும். சக்தியுடன் இருப்பவர் பரீட்சையில் வெற்றி பெறுவார். ஆகவே பரீட்சை எழுத முன் உதாரணமாகி காட்டுங்க. இவர் எவ்வளவு மாறிவிட்டார் என்று பார்ப்பவர்கள் வியக்க வேண்டும். அவ்வளவு சேவை நிறைந்தவராக ஆக வேண்டும். இதை பார்ப்பவர்களும் ஊக்கம் அடைவாங்க. ஆரம்பத்தில் வந்த சக்திகள் எவ்வளவு சக்திகளை, அதாவது சகோதரிகளை உருவாக்கினாங்க. சக்திகளான நீங்கள் இப்பொழுது உலகத்தையே மாற்ற வேண்டும். இவ்வளவு முன்னேறணும், சக்திகளான நாம் உலகத்தையே மாற்றி காட்டுவோம் அப்படிங்கிற அந்த பாடலும் இருக்குது இல்லையா? இந்த உலகத்தை யார் மாற்ற இயலும்? எவர் முதலில் தாமே மாறுகிறாரோ, சக்திகள் புலியின் மீது சவாரி செய்வதாக சித்தரிச்சிருக்கிறார். எத்தகைய புலி? மாயே எப்பொழுது புலி போல எதிர்கொள்ள வருகிறதோ அதை உங்களுக்கு அடிமையாக்கி உங்களுடைய வாகனமாக ஆக்கணும். அதாவது அதனுடைய சக்தியை அழிச்சிடணும். புலியின் மீது சவாரி செய்வதாக காட்டப்பட்டிருக்கும் சக்திகள் நீங்க தான் இல்லையா? அது உங்கள் அனைவருடைய சித்திரமாகும். அத்தகைய சக்திகள் ஒருபொழுதும் மாயையினால் அச்சம் அடைய மாட்டாங்க. மாறாக மாயை இவர்களை கண்டு அச்சம் அடையுது. இத்தகைய மாயாஜித் ஆகிட்டீங்க இல்லையா? சக்தி இல்லையில் பந்தனங்கள் துண்டிக்கப்பட மாட்டா. ஒரே ஒரு தந்தை, வேறு எவரும் எனக்கு இல்லை என்பதே நினைவினுடைய சக்தி. இத்தகைய சௌபாக்கியம் கோடியில் ஒரு சிலருக்கே கிடைக்குது. அத்தகைய பத்மாபதம் பாக்கியசாலிகளாக நீங்கள் உங்களை கருதுறீங்களா? சக்தி தலம் மிகுந்த அதிசயங்களை உருவாக்க வல்லது. இவ்வாறு எழும்புருக சேவை செய்கிறவங்களுக்கு தந்தையும் உதவி செய்வாங்க. அன்புடையவரின் மீது தந்தையும் அன்புடையவராக விளங்குவார். அத்தகைய குழந்தைகளை தந்தையின் முன்னிலையில் இருக்கிறாங்க. அத்தகையவர் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் பாப்தாதாவின் இதயத்துக்கு மிக அருகில் இருக்கிறாங்க. உங்களுடைய முகத்தை சதா முகமலர்ச்சியுடன் இருக்க செய்வதே மிக சிறந்த அன்பளிப்பு. எந்த ஒரு குழப்பமும் காணப்படக்கூடாது. பூர்ண சந்திரன் எவ்வளோ அழகாக இருக்குது, அதே மாதிரி உங்களுடைய முகமும் சதா முகமலர்ச்சியோடு திகழட்டும். மற்றவர்களும் தங்களுடைய உருவத்தை காணும்படியாக உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கணும். முகம் ஒரு நிலை கண்ணாடியாக ஆகிடணும். அதில் அநேக ஆத்மாக்களுக்கு அவர்களுடைய முகம் தெரியணும். இப்பொழுது பத்மாபதம் பாக்கியசாலி ஆகணும், மகாதானியாக ஆகணும். கருணை இதயமுடைய தந்தையினுடைய குழந்தைகள் சகல ஆத்மாக்களின் மீதும் கருணை காட்டணும். இந்த கருணை என்கிற பாவனையின் மூலமாக எத்தகைய ஆத்மாவையும் மாற்ற முடியும். எந்த அளவு கருணை உள்ளத்துடன் இருந்து வந்தோம், எத்தனை ஆத்மாக்களின் மீது கருணை காட்டினோம் என்பதை நாள் முழுவதும் சோதனை செய்து வர வேண்டும். மற்றவர்களுக்கு சுகம் அளிக்கும் போது உங்களுடைய சுகமும் அதிகரிக்குது. அளிப்பது என்றால் அடைவது. மற்றவர்களுக்கு சுகம் அளிப்பதால் நீங்களும் சுக சொரூபமாகி விடுகிறீர்கள். எந்த ஒரு விக்னமும் வராது. தானம் செய்வதால் சக்தி கிடைக்குது. குருடருக்கு பார்வை அளிப்பது எவ்வளோ ஒரு மகத்தான காரியம். அஞ்ஞானியான குருடர்களுக்கு ஞான நேத்திரத்தை அளிப்பதே உங்கள் அனைவரினுடைய கடமை. மற்றும் உங்களுடைய ஸ்திதி சதா நிலையானதாக இருக்கட்டும். இந்த அச்சல்கர், அதாவது கோவி, குழந்தைகளான உங்களுடைய நினைவு சின்னம், உறுதியினுடைய நினைவு சின்னம். பாப்தாதா எப்படி சதா ஏக்கர ஸ்திதியில் இருந்து வருகின்றாரோ அதே மாதிரி குழந்தைகளும் ஏக்கர ஸ்திதியில் இருந்து வர வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.